மதிப்பிற்குரிய விவசாய பெருமக்கள் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதுக்கு பற்றி பார்க்க போகிறோம்னா, கரும்பில் வந்து இடைக்கணு புழு. கரும்பு வந்து மிக முக்கியமான பயிர். இது ஒரு நீண்டகால பயிர். இதில் மிக முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா, மருந்தாம்பு பயிரில் வந்து குருத்துப்பூச்சி விழுகும். இடைக்கணு புழு அப்படிம்பாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் வந்து இன்டர்னோட் போரர் கைலோசக்காரிஃபேகஸ் இண்டிகஸ் அப்படின்ற பேர். கைலோசக்காரிஃபேகஸ் இண்டிகஸ் அப்படிம்பாங்க. இது வந்து இடைக்கணு புழு. இது எப்படி இருக்குன்னா வந்து இந்த நம்ம கணு இருக்குல்ல, கணுக்குள்ளே ஓட்டை போட்டு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும். வெளியில் வந்து நமக்கு தெரியாது, உள்ளே புழு இருக்கும். வெளியில் வந்து அதோட எச்சங்கள்லாம் வெளியில் இருக்கும். நீங்கள் வந்து கரும்பு நீங்கள் உடைச்சிட்டு சோகையெல்லாம் எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இடைக்கணு புழு வந்து நல்லா தெரியும். நான் படத்தில் காட்டுறேன், அதை பாருங்கள். இதை வந்து நம்ம வந்து இதனால் வந்து 20 முதல் 30% வந்து பொருளாதார சேத நிலை ஏற்படும். இதை வந்து நம்ம டைரெக்டாக மருந்து மட்டும் வச்சு கட்டுப்படுத்த முடியாது. இன்டகிரேட்டட் ஐபிஎம் சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மூலியமாக அதை கட்டுப்படுத்தலாம். அந்த ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையில் முதலாவது வர்றது வந்து கல்ச்சுரல் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. கலாச்சார முறை கல்ச்சுரல் கண்ட்ரோல் எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மருதாம் பயிருக்கு முந்தைய கரும்பு போட்டிருப்பாங்க இல்லையா, அதோட கிளைகள் தண்டுகள் அதெல்லாம் வந்து நம்ம உள்ள ஃபீல்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை எடுத்து அழிச்சிடணும், எரிச்சிடணும். ஏன்னா அந்த தண்டுகளுக்குள்ளே கூட்டுப்புழு பருவம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டுப்புழுவாவோ அல்லது புழுவாவோ அந்த இதுக்குள்ளே இருக்கும். அதனால் வந்து முந்தைய பயிரை வந்து எடுத்து நம்ம அழிச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். அல்லனா வந்து எதிர்ப்பு சக்தி உள்ள ரகம் இருக்குது. எதிர்ப்பு சக்தி இடைக்கணு புழுக்குள்ளே எதிர்ப்பு சக்தி உள்ள ரகம். நமக்கு ஒவ்வொரு வருடமும் இடைக்கணு புழு தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா வந்து கோ 86-032 ஒன்று இருக்குது, கோ 0212. இந்த 2 ரகம் வந்து இடைக்கணு புழுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி உள்ளது. மூணாவது வந்து தரமான விதைத்தண்டு பயன்படுத்தணும். ஏன்னா விதைத்தண்டு நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினீங்க வச்சுக்கோங்களேன், அது தரமற்றதாக இருந்துச்சுன்னா, அதுக்குள்ளேயே புழு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வைக்கும்போது அந்த புழு வந்து தாய்ப்பூச்சி ஆகி திருப்பி முட்டை வச்சு அதிகமாக வந்து இனப்பெருக்கம் செய்கிறதுக்கு வழிவகுக்கும். அப்புறம் வந்து களைகள் இல்லாமல் வந்து நம்ம வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணணுங்க. இது வந்து கலாச்சார முறை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கெமிக்கலும் மற்றும் கலந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 முதல் 35 நாள்னு வச்சுக்கோங்களேன். 30 முதல் 35 நாள் இருக்குன்னா முட்டை ஒட்டுண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ட்ரைகோகிராமான்னு சொல்லுவாங்க. சுகர் கேனுக்குள்ள முட்டை ஒட்டுண்ணி. இது பார்த்திங்கன்னா எக்கு வந்து 20,000 ஒரு ஏக்கருக்கு விடலாம். தண்டு இது வந்து தண்டுக்கு நடுவில் கட்டணும். அந்த முட்டை ஒட்டுண்ணி என்ன பண்ணால் அட்டை இருக்கும், இதுக்குள்ளே வந்து இது இருக்கும். அதுனா முட்டை ஒட்டுண்ணியோட முட்டை கொடுத்துருவாங்க. அந்த முட்டையை நம்ம கட்டும்போது என்ன பண்ணால் முட்டையில் இருந்து இந்த புழு வருது பார்த்திங்களா, அந்த புழு என்ன பண்ணுன்னா அந்த முட்டையிலேருந்து வளரக்கூடிய லார்வா அப்புறம் வந்து புழு வந்து அந்த அடல்ட் வந்து இதோட புழு இருக்குது பார்த்தீங்களா, இடைக்கணு புழுக்குள்ளே போய் முட்டை வைக்கும். அதனால தான் வந்து முட்டை ஒட்டுண்ணிம்பாங்க. இந்த ஒட்டுண்ணி தேடி பிடிச்சி பறந்து போய் இதில் வந்து நம்ம முட்டை வைக்கும். அதனால தான் கைலோனிஸ் இது முட்டை ஒட்டுண்ணி. இந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து நம்ம 20,000 வந்து தண்டில் வந்து உள்ளே கட்டி விடணும். 10 நாளுக்கு ஒரு முறை, 10 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வந்து இதை கட்டலாம். ஒரு 6லேருந்து 8 தடவை கட்டணும், கண்டினியூஸாக கட்டணும். இந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து இப்போ கெமிக்கல் கடைகளில் கிடைக்காது, மருந்து கடையில். இது எங்கே கிடைக்கும்னா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குங்க, பயோ கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட். உள்ளே நீங்கள் டிஎன்ஏ கோயம்புத்தூருக்குள்ளே போனீங்கன்னா உள்ளே நுழைஞ்சவுடனே இந்த கார்டன் கேட் இருக்கும். கார்டன் கேட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சவுடனே இடது பக்கம் திரும்பினீங்கன்னா முன்னாடி எடுத்தவுடனே பயோ கண்ட்ரோல் லேப் இருக்குங்க. அங்கே போய் கேட்டாவே சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி கிடைக்கும். நீங்கள் முதல் தடவை போய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க கொரியர் கூட வச்சு விடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது அதோட நம்பர் தேவை அப்படின்னா கூட நீங்கள் தனிப்பட்ட முறையில் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் யார் அங்கே கவர்மெண்ட்டில் வந்து யார் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க யூனிவர்சிட்டியில் அப்படின்ற டீட்டெயிலை வந்து நான் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேங்க. ஸோ இந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன தான் மருந்து அடித்தாலும் அது வந்து புழு வந்து தண்டுக்கு உள்ளே இருக்கும். நம்ம என்ன மருந்து அடித்தாலும் அந்த தண்டுக்குள்ளே போய் அந்த புழுவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது சிரமம். இன்னொன்று வந்து பயிர் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா கூட
அதை நம்ம உள்ளே நுழைஞ்சு ஸ்ப்ரே பண்ணுறது சிரமம். அதனால் வந்து இந்த ட்ரைகோக்ராமா வந்து நாங்கள் பயன்படுத்தணும். அதுக்கடுத்து 40லேருந்து 45 நாள் ஆயிடுச்சு. என்ன மருந்து என்ன அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரன்ட்ரனிலிப்ரோல் அப்படிம்பாங்க. அது வந்து 0.4% ஜி குருணை வடிவத்தில் கிடைக்கிது. ஃபெர்டிரா என்று சொல்லுவாங்க. ஃபெர்டிரான்ற குருணை கிடைக்கும். ஃபெர்டிரான்னு கேட்டால் சொல்லுவாங்க. இது வந்து 4 கிலோ ஒரு ஏக்கருக்கு மணலில் கலந்து நீங்கள் வந்து விதைச்சி விட்டணும். மணலில் கலந்து விதைச்சி விட்டுட்டு தண்ணி பாய்க்கணும். அப்போ இந்த ஃபெர்டிரா குருணையில் இருந்த மருந்து வந்து இடைக்கணு புழு வழியாக உள்ளே போய் அந்த உள்ளே இருக்க வந்து புழுவெல்லாம் வந்து கொல்லும். ஃபெர்டிரா கிடைக்கல அப்படி இல்லைன்னா கார்போஃபியூரானா ஃபியூரடான் குருணைன்னு சொல்கிறாங்கல்ல 3G, அது வந்து 8 கிலோ போடணுங்க. 8லேருந்து 10 கிலோ வரைக்கும் போடலாம் ஒரு ஏக்கருக்கு கார்போஃபியூரான். இது ரெண்டில் வந்து ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபெர்டிரா குருணை வந்து ரொம்ப நல்லது. அப்படி கிடைக்கல அப்படின்னா கார்போஃபியூரானை பயன்படுத்தலாம். 60லேருந்து 70 நாள் 60லேருந்து 90 நாள் வரைக்கும் திருப்பி இந்த இடைக்கணு புழு இருந்துச்சுன்னா நீங்கள் திருப்பி ட்ரைகோக்ராமா கைலோனிஸ் அப்படின்னா முட்டை ஒட்டுண்ணியை வந்து திருப்பி வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணுங்க. தொடர்ந்து 10 நாளைக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த முட்டை ஒட்டுண்ணி வந்து வினை புரிஞ்சு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இடைக்கணு புழுவோட தாக்குதலை கம்மிப்படுத்தும். அப்புறம் 90 நாட்களுக்கு பிறகு நீங்கள் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா 5% மேல் வந்து பாதிப்பு இருந்தது அப்படின்னா 5% மேலே இன்னும் பாதிப்பு குறையல, இன்னும் புழு இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணலான்னா ஃபிப்ரோனில் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஃபிப்ரோனில்னு ரீஜென்ட்ல்னு சொல்லுவாங்க. 5% SC ஃபார்முலேஷனில் 150 மில்லி ஒரு ஏக்கர். இப்போ 150லேருந்து 250 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. 150 மில்லி ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் வந்து கலந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லை அப்படின்னா குளோரன்ட்ரனிலிப்ரோல் 18.5% SC ஃபிப்ரோனில். அப்படி இல்லை குளோரன்ட்ரிப்ரோல்ன்றது கோரஜன்ற பேரில் இருக்கும். 550 மில்லி ஒரு ஏக்கருக்கு. இந்த இதில் ஏதாவது ஒன்று வந்து 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நீங்கள் ஸ்ப்ரேயிங் கொடுக்கலாம். இல்லைனா ட்ரன்ச்சிங் வாய்க்கால் வழியாக வந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷனாக இருந்துச்சுன்னா ட்ரிப்பு மூலியமாக கொடுத்தீங்கன்னா அது வந்து உள்ள வினை புரிந்து இடைக்கணு புழு வந்து தாக்குதலை வந்து குறைக்குங்க. இதை வந்து கட்டாயம் பண்ணி ஆகணும். 2 தடவை பண்ணி ஆகணும். ஒரு தடவை குருணை போடணும். குருணை போட்டு கேட்கல 90 நாள் வரைக்கும் திருப்பி இருக்குன்னா திருப்பி வந்து நீங்கள் வந்து இதை பண்ணலாம். 120 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பாதிக்கப்பட்ட தண்டுகளை நீங்கள் பிடுங்கி அது அடுத்ததுக்கு போயிடும். ஏன்னா எதுக்குன்னா அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இடைக்கணு புழு. அந்த புழு வந்து கூட்டு புழுவாக மாறி தாய்ப்பூச்சி ஆகி திருப்பி வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும். அப்போ எங்கே போய் முட்டை வைக்கும்? அடுத்ததில் போய் முட்டை வைக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து பாதிக்கப்பட்டதை வந்து நம்ம தனியாக பிரித்து எடுத்து தோட்டத்திலிருந்து தூக்கி கொண்டு போய் நம்ம எரிச்சிடணுங்க. அதே மாதிரி புதுசாக நீங்கள் மருதாம்பு விடுறீங்கன்னா நீங்கள் பழசு இருக்கிறதுல வந்து இடைக்கணு புழு தாக்குதல் இல்லாதமாக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறணும். அது முக்கியம். ஏன்னா அதுலேருந்து தான் பரவுங்க. இப்போ வந்து பொதுவாக கூடுதலாக நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து இந்த தலைச்சத்து உரம் இருக்கு இல்லையா, தலைச்சத்து நைட்ரஜன் யூரியா போடுறீங்க இல்லையா, யூரியாவோட அளவை வந்து நீங்கள் குறைக்கணும். யூரியாவை அளவை கூட்ட என்ன ஆகுனா வந்து செடி நல்லா பசுமையாக இருக்கும். இடைக்கணு புழுக்கள் வந்து தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்கும். அதனால் வந்து போடக்கூடிய தலைச்சத்தை குறைக்கணும். இன்னொன்று வந்து நல்லா களைகள் எல்லாம் எடுத்துட்டு உள்ளே நல்லா காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வைக்கணும். காற்றோட்டமாக இருக்கணும். அப்படி இருந்துச்சா என்ன ஆகுனா பறவைகள் அதிகமாக வரும். பறவைகள் வந்து நம்ம இருக்கிற மாதிரி அங்கங்கே பறவைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி விட்டுனா என்ன ஆகுனா வந்து சில பறவைகள் காக்கா அதெல்லாம் வந்து இதில் உட்காந்து என்ன ஆகுனா அதோட இறை வந்து உள்ள ஃபீல்டுக்குள்ளே பூந்து அந்த இடைக்கணு புழு அதெல்லாம் புழுவை திங்கக்கூடியது. அப்போ பறவைகள் உட்கார்றதுக்கு நம்ம தளம் ஏற்படுத்தி கொடுத்தோம்னா இது மூலியமாகவும் நீங்கள் இடைக்கணு புழுவோட தாக்குதலை குறைக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக செய்கிறதன் மூலம் 70 முதல் 80% வந்து நம்ம பொருளாதார சேத நிலையை வந்து குறைச்சிட முடியும். எதுவுமே வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை பயன்படுத்தணும். வர்ற பிறகுனா வந்து நீங்கள் குருணை போடணும், அப்புறம் இந்த ரீஜென்ட் வந்து கரைச்சி ஊற்றணும், அப்புறம் ட்ரைகோட்ராமா ஒட்டுண்ணி வைக்கணும். இது எல்லாமே கலந்து செய்கிறதன் மூலியமாக தான் வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியுங்க. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும், யூனிவர்சிட்டியை பற்றி எங்கே வாங்கணும்னு தகவல் வேணும்னா என்னோடய நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பாக வந்து குரல் பதிவு கொடுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை வந்து என்னால் முயன்ற உதவிகளை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.